ஒருவனும் புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்கிறார். அது ஏன் புது திராட்சை ரசத்தை புது துருத்திகளில் தான் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பேரபிளை ஆண்டவர் எதுக்காக சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி ஆகிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஸோ ஒரு பர்சன் ஆண்டவருக்குள்ளாக புதிதாய் பிறந்த ஒரு குழந்தையை போல ஆண்டவருக்குள்ளாக புதிதாய் ஞானஸ்நானம் எடுத்து பழையவைகளை ஒழித்து புதிய ஒரு மனுஷனாக வரும்பொழுது முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனாக மாறின பிறகு அவர்கள் பழைய சடங்காச்சாரங்களில் உலக மனிதர்கள் செய்வது போல ஒரு கிறிஸ்டியன் ஃபெய்த்துனா இப்படி இருக்கணும், இப்படிலாம் இருக்கணும், அவங்க டைத்து கொடுக்கணும், ஆலயத்துக்கு போகணும், ஒழுங்காக இதெல்லாம் கை கொள்ளணும், அது மாத்திரம் இல்லாமல் சில சடங்காச்சாரங்கள் இப்படியெல்லாம் அவங்க செய்து பழகும் பொழுது அந்த ஓல்டு ட்ரெடிஷனை ஆண்டவர் விரும்பவில்லை. அப்போ நம்ம ஆண்டவருக்குள்ளே ஒன்ஸ் புதிதாயிட்டோன்னு சொன்னால் நம்மக்கிட்ட இருக்கிற பழைய காரியங்களை எல்லாம் ஒழித்து விட்டு தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற வசனத்தை வாசித்து அதன்படி நடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் உண்மையான கிறிஸ்தவ அன்பின் அடிப்படை. ஸோ புது துருத்தியாய் நாம் மாறியிருந்தால் நிச்சயமாக நமக்குள்ளாக புது திராட்சை ரசமாகிய தேவ அன்பு ஒவ்வொரு நாளும் ஊற்றப்படணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பார்க்குறோம், ஒவ்வொரு நாளும் மன்னா புதிதாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அன்றாட வாழ்க்கையின் அடிப்படையை புரிந்து கொண்டு செயல்படுவது தான் உண்மையான கிறிஸ்தவம். God bless you and have a great day.